இந்த உலகம் பல வீரர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் பலம் இருந்தும் பணிவாக இருந்தவன், வெற்றி பெற்றும் புகழை நாடாதவன், அசுரர்களை குலுக்கியவனாக இருந்தும் இராமனின் பாதத்தில் தலையணைத்தவன், அவர் ஒருவரே, அனுமன். ஒரு குரங்கு உருவம், ஆனால் அதற்குள் தேவர்களின் சக்தி, காற்றின் வேகம், மலையை தூக்கும் பலம், பக்தியில் உருகும் இதயம். இன்று நாம் கேட்கப் போவது ஒரு புராணக் கதை மட்டுமல்ல, பக்தி எப்படி ஒரு உயிரை அமரத்துவமாக மாற்றியது என்பதற்கான வரலாறு. சோர்ந்த பூவிலே ஒரு காலத்தில் அஞ்சனாதேவி என்ற தெய்வீகத் தாய் வாழ்ந்தாள். அவள் ஒரு சாதாரண பெண்ணில்லை, தவத்தின் தீயில் தன்னை உருக்கி இறைவனை நாடிய ஆன்மா. அவளின் வேண்டுதலை கேட்டு வாயு பகவான் அருள் புரிந்தார். அந்த அருளால் பிறந்தான் ஒரு அதிசய குழந்தை. அவன் அழுகையில் கூட வலிமை இருந்தது, அவன் சிரிப்பில் கூட ஒளி இருந்தது, அவன் கண்களில் கூட ஒரு அசாதாரண தீபம் இருந்தது. அந்த குழந்தைதான் அனுமன். ஒரு குரங்கு உருவம், ஆனால் அதற்குள் தேவர்களின் சக்தி, காற்றின் வேகம், மலையை தூக்கும் பலம், பக்தியில் உருகும் இதயம். சிறுவயதில் அனுமன் ஒரு புயல் போல இருந்தான். அவனுக்கு பயம் தெரியாது, எல்லாமே விளையாட்டு. ஒரு நாள் காலை வானத்தில் சிவப்பு பொன்னாக உதித்த சூரியனை பார்த்தான். அவன் கண்கள் பெரிதானது. ஆஹா, என்ன அழகான பழம் என்று நினைத்தான். அடுத்த நொடி அவன் வானத்தை நோக்கி பாய்ந்தான். மேகங்களை கிழித்தான், மலைகளை தாண்டினான், காற்றையே பின்னால் தள்ளினான். அவன் போன வேகம் தேவர்களுக்கே அதிர்ச்சி. சூரியனை சாப்பிடப் போகும் ஒரு குழந்தை. அதை பார்த்த இந்திரன் பயந்தார். உடனே வஜ்ராயுதம், அது பாய்ந்து வந்து அனுமனின் தாடையில் பட்டது. அவன் கீழே விழுந்தான். அந்த ஒரு தருணத்தில் உலகமே நின்றது. ஏனெனில் வாயு பகவான் கோபமடைந்தார். அவர் உலகிலிருந்து காற்றையே எடுத்துக்கொண்டார். மனிதர்கள் மூச்சுவிட முடியவில்லை, தேவர்கள் துடித்தனர். உலகம் உயிரற்றது போல மாறியது. அப்போது எல்லா தேவர்களும் வந்து அந்த சிறுவனுக்கு வரங்கள் கொடுத்தனர். அளவற்ற பலம், அசைக்க முடியாத வீரியம், அழியாத உயிர் சக்தி, எதை வேண்டுமானாலும் செய்யும் திறன். அந்த நாளிலிருந்து அவன் ஒரு குழந்தை இல்லை, அவன் ஒரு சக்தி. ஆனால் பெரிய சக்தி இருக்கும் இடத்தில் பெரிய குறும்பும் இருக்கும். அனுமன் முனிவர்களிடம் விளையாடி சிறிது தொந்தரவு செய்தான். அதனால் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் போன்ற சாபம் கிடைத்தது. உனக்குள்ளேயுள்ள பேராற்றலை நீ மறந்து விடுவாய், யாராவது நினைவூட்டும் வரை. அது தண்டனை போல தோன்றினாலும் அதே ஒன்றுதான் அவனை அகம்பாவமின்றி வளர்த்தது. அவனுக்கு பலம் இருந்தது, ஆனால் அவன் பணிவாக இருந்தான். அந்த பணிவே பின்னர் அவனை உலகின் மிகப்பெரிய பக்தனாக மாற்றியது. அந்த சமயம் அயோத்தியின் இளவரசர், தர்மத்தின் உருவம், கருணையின் வடிவம் இராமர் தன் மனைவி சீதையை தேடி காட்டில் அலைந்து கொண்டிருந்தார். அவருடன் உறுதியின் உருவம் லக்ஷ்மணன். அவர்கள் வந்தடைந்த இடம் ரிஷ்யமூக மலை. அங்கேதான் அனுமனின் வாழ்க்கையை மாற்றிய அந்த தருணம் நடந்தது. அனுமன் ஒரு தூதராக இராமரை அணுகினார். முதலில் அவர் பார்த்தது ஒரு மனிதனை. ஆனால் சில நொடிகளில் அவர் உணர்ந்தது, இவர் மனிதனல்ல, இவர் தெய்வம். இராமரின் கண்களில் இருந்த கருணை, குரலில் இருந்த அமைதி, நடையில் இருந்த தர்மம் அனைத்தும் அனுமனின் இதயத்தை உருக்கின. அந்த நொடியில் அவன் ஒரு வீரனாக இருந்து ஒரு பக்தனாக பிறந்தான். அவனது உள்ளம் முழுவதும் ஒரே ஒரு பெயர் நிரம்பியது, இராமா. சீதையை தேடும் பணி தொடங்கியது. வானரர்கள் பல திசைகளில் சென்றனர். இறுதியில் அவர்கள் ஒரு பெரிய கடலின் முன் நின்றனர். அதற்கு பின்தான் இலங்கை. அனைவரும் அமைதியாக இருந்தனர். இந்த கடலை யார் தாண்ட முடியும்? அப்போது முதிய ஜாம்பவான் அனுமனை நோக்கி சொன்னார், உன் சக்தியை நினைவு கூர். அந்த ஒரு வாக்கியம் அனுமனின் உள்ளத்தில் மறைந்திருந்த